நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் திமுக பிரமுகரின் புதிய கார் பதிவுக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் லஞ்சம் கேட்கும் ஆடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி அரசு ஊழியர்கள் லஞ்சத்தில் திளைப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. வள்ளியூரை சேர்ந்த விடியா திமுக கவுன்சிலரின் கணவர் சுரேஷ் பாக்கியம் என்பவர் 8 மாதங்களுக்கு முன்பு புதிதாக கார் வாங்கி நீண்ட நாட்களாகியும் பதிவு செய்யாமலும் நம்பர் பெறாமலும் இருந்துள்ளார். இதற்காக இவர் வள்ளியூர் RTO அலுவலகத்தில் அபராத தொகை 75,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் காரை பதிவு செய்ய வந்த அவரிடம் வள்ளியூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் பெருமாள் இடைத்தரகர் மூலம் 25,000 ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த ஆடியோ தற்போது வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீ ஏதாவது வாங்கி தரேன், ஒரு 15 ரூபா வாங்கி தரேன் சார். ரவுண்டா 20 போட்டு சொல்லு. என்ன பெரிய யுவன் நினைப்புல அலைதானா? தெரியுங்களா? அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர்கிட்ட சொன்னேன் 25 ரூபா சார் கேட்காங்க அப்படின்ட்டு. இது பண்ண கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்க கூடியதான் அப்படின்னு. ஆமா, அது குறைச்சுதான். அது இன்னும் 40 லட்சத்துக்கு வண்டி எடுப்பான், இது கொடுக்க மாட்டானம்மா. தேனியில் நில ஆக்கிரமிப்பு குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நபரை திமுகவினர் வீடு புகுந்து ஓட ஓட விரட்டி கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானப்பட்டியை சேர்ந்த கார்த்திகை ராஜா என்பவரின் தந்தைக்கு சொந்தமான சொத்தை திமுக பொருளாளராக இருந்த அருணாசேகர் என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரித்து கொண்டதாக தெரிகிறது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் திமுக நிர்வாகி அருணாசேகரின் மகன்கள் உதய ராகேஸ்வரன் மற்றும் கதிரவன் அடியாட்களுடன் சேர்ந்து கார்த்திகை ராஜாவை வீடு புகுந்து தாக்கி கத்தியால் குத்தினர். தாக்குதல் சம்பவம் குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பொம்பளை ஆளுங்க எல்லாம் சேர்ந்து எங்களை கட்டையால தாக்க வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கத்தி அருவான்ட்டு, இதனால எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. எஃப்ஐஆர் கொடுத்தும் போலீஸும் இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க, ஒருதலை பட்சமாக இருக்கிறாங்க. போலியான ஆவணம்னு சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க.